With the divine blessings of Sri Vidya Disha Tirtharu of Palimar Mata, the sacred construction of Raghavendra Swami Brindavanam has begun at Mangala Nagar, Chennai. This holy initiative, estimated at around 1.2 crores, invites you generous support at just 5,000 per square feet. Be a part of this spiritual journey. Donate now and receive the blessings of Sri Guru Raghavendra Swami. வணக்கம், குட் மார்னிங். எம்ஏஎஸ் ரெயின்மேன் இனிய காலை வணக்கம். இது என்னுடைய தனிப்பட்ட வானிலை அனுமானம். அஃபிஷியல் ஃபோர்காஸ்ட் இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் மற்றும் அரசின் சார் அறிவுகளை பின்பற்றுங்கள். இன்றைய வானிலை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. இன்றைய வானிலை அனுமானம் 7 ஜூன் 2025 உங்களுக்காக வானிலையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்னு தான் பார்க்குறோம். மேற்கு பசிபிக் பெருங்கடல் பகுதிகளில் பிலிப்பைன்ஸுக்கு அந்த பகுதிகளில் நிலவிட்டிருக்கக்கூடிய ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒரு தாழ்வு பகுதியாக மாறியிருக்கு. அதன் ஊடாக பயணிக்கக்கூடிய இந்த தென்மேற்கு பருவக்காற்றினுடைய படத்தை தான், அந்த அம்புகுறிகள் தான் நீங்கள் பார்க்குறீங்க. அதே நேரத்தில் மேற்கு காற்று வடக்கடலோர பகுதிகளில் சற்று வலிமை குறைந்து காணப்படுவதனால மேற்கு கரையோர பகுதிகளில் மழையின் தாக்கம் குறைந்திருக்கிறது. அதே நேரத்தில் மேற்கிந்திய பகுதிகளிலிருந்து வீசக்கூடிய காற்றின் திசை வேறுபாடுகள் காரணமாக உட்புற கர்நாடகா மற்றும் தெலுங்கானா பகுதிகளில் இன்று இடிமழை, தமிழகத்தில் சில பகுதிகளில் வெப்பச்சலன மழையும் இருக்க போகிறது. இன்று விடியற் காலையில் மேல்மருவத்தூர் மற்றும் திண்டிவனம் சுற்றுவட்டார பகுதிகளில் நம்ம கனமழையை பார்த்தோம். அதே மாதிரியான நிலை இன்றைக்கி எங்கெல்லாம் இருக்க போகுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி வெப்பத்தின் தாக்கம் பொறுத்தவரையிலையும் தமிழகத்தில் பரவலாக இயல்பை விட 1 டிகிரி அல்லது 2 டிகிரி கூடுதலாக பதிவாகும். வட தமிழகத்தில் சென்னை உள்பட புறநகர் பகுதிகளிலையும் நேற்றை போலவே இன்றும் 38 முதல் 39 டிகிரி வரையிலுமான அந்த அதிகபட்ச வெப்பநிலையானது தொடர்ந்து பதிவாக இருக்கிறது. அதே நேரத்தில் மதுரை, விருதுநகர், நெல்லை மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டத்திலையும் இன்று இயல்பை விட 2 டிகிரி கூடுதலாக 38 முதல் 40 டிகிரி வரையிலுமான அதிகபட்ச வெப்பநிலை பதிவாகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும் என எதிர்பார்க்கலாம். மற்றபடி ஏனைய தமிழகத்தில் வெப்பத்தின் தாக்கம் சற்று கூடுதலாகவே இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்த 24 மணி நேரத்திற்கு மழைக்கான வாய்ப்புகள் பொறுத்தவரையிலும் நேற்று மதுரை, இன்றைக்கும் நாகர்கோவில், கன்னியாகுமரி, தென்காசியின் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள், விருதுநகர் பகுதிகள் ஆகட்டும், ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, மதுரையின் ஒரு சில பகுதிகள், தூத்துக்குடியில் ஒரு சில பகுதிகள் மற்றும் திண்டுக்கல் மாவட்டம், தேனி மாவட்டத்தில் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழையை நம்ம எதிர்பார்க்கலாம். கொங்கு பகுதிகளில் திருப்பூர், கோவை மற்றும் ஈரோடு மாவட்டத்தில் ஒரு சில பகுதிகளில் நம்ம லேசான மழையை நம்ம இன்றைக்கி எதிர்பார்க்கலாம். அதே நேரத்தில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, விழுப்புரம், பாண்டிச்சேரி, திண்டிவனம், ராணிப்பேட்டை, வேலூர், சித்தூர் ஆகிய பகுதிகள், திருப்பதி, இந்த பகுதிகளெலாம் நம்ம இன்றைக்கி மாலை இரவு நேரங்களில் கடல் காற்று வீசிய பிறகு ஒரு சில பகுதிகளில் நம்ம மிதமான மழையை எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அதே நேரத்தில் கேரள பகுதிகள், கர்நாடக பகுதிகளில் மிதமான மழை ஒரு பகுதிகளிலேயே இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கும். அடுத்த 3 நாட்களுக்கு பிறகாக மேற்கு கரையோர பகுதிகளில் மழையின் தாக்கம் அதிகரிக்க இருக்கிறது. அந்த நேரத்தில் தமிழகத்தில் மேற்கு பகுதிகளில் சில பகுதிகளில் மழையின் தாக்கமும் அதிகரிக்க இருக்கிறது அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய ஒரு புது அப்டேட். ஸோ அதே நேரத்தில் வரக்கூடிய நாட்கள் 3 முதல் 4 நாட்களுக்கு வெப்பச்சலன மழை அதிகரிக்க இருக்கிறது. அது பற்றின அப்டேட்டுகள் தொடர்ந்து நம்ம நாளைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான் தொட்டு ஷேர் பண்ணி நோட்டிஃபை பண்ணிக்கோங்க. வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஷேரும் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நாளைக்கு மீட் பண்ணலாம் திரும்பியும். நன்றி, வணக்கம், பாய், see you, have a nice day.